ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே பாண்டியன் பார்த்திங்க அப்படின்னா, இனிமே என்னுடைய பொண்ணு இந்த வழியில் நடக்கும்போது எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் தலை குனிஞ்சு நிற்காமல் தலை நிமிர்ந்து நல்லபடியாக நடந்து போய் வரணும், என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கே பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஒரு முடிவெடுத்து ஒரு ஆட்டோவை வர வச்சு அந்த ஆட்டோவில் லேடியா செட் இதெல்லாம் கட்டி ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. கோமதி இதை யாருங்க நிப்பாண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காகங்க இப்போ ஆட்டோவை ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கிட்ட காலையிலே சொன்னேன்ல, இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீயும் அரசியும் வழியில் நடந்து போகும்போது உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்ட அந்த ஜனங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த ஊர் வாயை அடைக்கணும். அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அடக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல உருவாய, அதுக்காக தான் இந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டது கோமதி, அதுக்காக எதுக்குங்க இப்படி ஆட்டோவெல்லாம் வர வச்சு நிற்க வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் பண்ண போகிற விஷயத்த மட்டும் பாரு, அப்புறமா உனக்கே எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியை வண்டியிலேயே சொல்கிறாங்க. பாண்டியன் எதுக்காகப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏறுமா அரசி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வண்டியில் பாண்டியன் பார்த்திங்க அப்படின்னா அரசியை கூட்டிக்கிட்டு அப்படியே ஊர்வலமாக பார்த்திங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்காங்க. போகும்போது மைக்கை பாண்டியனே எடுத்துக்கிட்டு, இப்போது நானும் என்னுடைய பொண்ணும் இந்த வழியாக தெருவாக நாங்கள் இப்போது சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அரசியோட வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யார் யார் ஆர்வமாக இருக்கீங்களோ எல்லாரும் இப்போ நீங்கள் எங்ககிட்ட பேசி தெளிவுபடுத்திக்கலாம். நான் உங்களுக்கு பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். அரசி இப்போ என் கூட தான் இருக்கேன். யார் யாருக்கு அரசி விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியணுமோ அவங்கெல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தீங்க அப்படின்னா கூவி கூவி பேசிட்டு போகிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே கோமதி, அரசே, இந்த பக்கம் மீனா, ராஜீவ், இங்கே எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பக்கம் மீனாமே இருந்துக்கிட்டு, அத்தை மாமா எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாண்டி எனக்குமே ஒன்றுமே புரியல, இந்த ஊர் வாயை அடக்க ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவரே கூவி கூவி வாங்க நான் எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் எதை நினச்சி அப்படி பண்ணிட்டு இருக்காருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பாண்டியனுமே அப்படி சொல்லி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அரசியுமே எதுக்காகப்பா இப்போ நாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா அரசி, எல்லாருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக எல்லாரும் உன்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்கல்ல, அதான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யாருமே நம்மக்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்கல்ல, நீ நல்லபடியாக இந்த வழியில் போய் நடக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க. அரசியுமே இங்கே அமைதியாயிடுறாங்க. இப்போது அந்த ஜனங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்ன இவரோட பொண்ணு வாழ்க்கையில் நடந்தது இவரே சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காது, எந்த உலகத்துலயாச்சும் இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெளியில ஆளாளுக்கு அவங்கவுங்க ஒரு பக்கம் நின்று எல்லாரும் வேடிக்கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இந்த பக்கம் சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் இவங்க குடும்பத்துக்குமே கூட தெரிய வருது. இப்போதான் பாத்தியா என்னுடைய குடும்பமானம் இப்போ எப்படி காற்றுல பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. டே என்னடா, என்ன உன் குடும்பமானம் இப்போ பறந்துடுச்சின்னு பேசிக்கிட்டு இருக்கேன், அவர் ஏதோ அவருடைய பொண்ணு வாழ்க்கையில் நடக்கிறத பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு, உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தான் கேட்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வாயால் அவரே சொல்லுவார், அதை நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்பத்தா. இன்னுமா புரியல, அவரோட பொண்ணு வாழ்க்கையில் நடந்ததை பற்றி அவர் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவரோட பொண்ணு வாழ்க்கையில் யார் சம்மந்தப்பட்டிருக்கான், குமரவேல் தானே. இப்போ குமரவேலை பற்றி அவர் சொல்லுவார், நீ அதை கேட்டுக்கோ. இப்போ ஊர் ஃபுல்லாக குமரவேலை பற்றி அவர் நல்லபடியாக அப்படியே சொல்லி வைப்பாருன்னு நினைக்கிறியா? அவன் என்னென்ன தப்பு பண்ணான்னு இப்போ சொல்ல போகிறாரு, அதுதான் இங்கே நடக்க போகுது. அதுக்காக தான் இப்போ நான் முன்னாடியே புலம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதை பற்றியும் டென்ஷன் ஆகிக்காம இருடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தான் சமாதானப்படுத்துகிறாங்க. அட போ அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேல் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அங்கே பாண்டியனுமே அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வராங்க, கும்பலாக அவங்களும் இருக்காங்க. என்னப்பா பாண்டியா, யாராச்சும் இப்படி பண்ணுவாங்க, பெத்த பொண்ணு வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீயே எதுக்காகப்பா இப்படி சொல்லிக்கிட்டு தெரியுற அப்படின்னு. ஆமாம், வேற என்னவா, என் பொண்ணும் கோமதியும் வழியில் போய்கிட்டு வரும்போதெல்லாம் நீங்கள் எல்லாருமா நிற்க வச்சு அவளை கேள்வி கேட்குறீங்கல்ல, அதுதான் இப்போ நான் எல்லாருக்கும் ஒரே முட்டா பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அரசியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போ என்ன இவளுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியணும் உங்களுக்கு, அதுதானே நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அதான் குமரவேல் இருக்கான்ல, குமரவேல் ஏன் கோமதியோட அண்ணன் பையன், அவன் என் பொண்ணை கல்யாணத்துக்கு முந்தின நாள் கடத்திட்டு போயிட்டான். கடத்திட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருந்து
கூட்டிகிட்டு வந்து விட்டால் கல்யாணம் நின்றோம் அப்படின்னு சொல்லி என் பொண்ணை கடத்தி கொண்டு போய் அவங்களுக்குள்ள எல்லாம் நடந்த மாதிரி இவனே ஒரு பிளானை போட்டு அரசியை கூட்டிகிட்டு வந்து விட பார்த்தான். அப்படி வந்து அசிங்கப்பட்டு நின்னா இந்த குடும்பமானமும் என் அப்பாவும் தலை குனிஞ்சு நின்றுவாங்க அப்படின்னு என் பொண்ணு எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எல்லா பள்ளியையும் அவ மேலே ஏற்றுக்கிட்டு யோசனை பண்ணி அவளுக்கு அவளே தாலி கட்டிக்கிட்டு போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அங்கே அவங்க பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் என் பொண்ணு வேற வழி இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்லிட்டா. அந்த குடும்பத்தில் என் பொண்ணை வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவமானப்படுத்த முடியுமோ சித்திரவதைப்படுத்த முடியுமோ எல்லாத்தையும் அந்த குமரவேல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது பொறுக்காமல் என் மகனுங்க தங்கச்சிக்கு ஒன்றுனா அமைதியாக இருக்காமல் போயிட்டு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. இதனால் என் பொண்ணு வேறு வழி இல்லாமல் நீ ஏன்னா ஜெயிலுக்கு போகணும், இவனை கொண்டுட்டு இங்கே இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நானே தான் தாலி கட்டிக்கினேன் அப்படின்னு எல்லா உண்மையும் என் பொண்ணு வந்து சொல்லிட்டா. அதனால் என் பொண்ணு இதுக்கப்புறமும் யார் வீட்லேயும் இருந்து கஷ்டப்படக்கூடாது, நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன் போதுமா. இதுதான் என்னுடைய பொண்ணு வாழ்க்கையில் நடந்தது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமா சந்தேகம் தீர்ந்துடுச்சா? இதுக்கப்புறமும் என் பொண்ணு திரும்பவும் போய் அந்த குமரவேல் கூட ஜெயிலிருந்து வந்ததுக்கப்புறம் போய் வாழ்வான்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க. அவன் பண்ண தப்புக்கு என் பொண்ணு அவன் தண்டனை ஏற்றுக்கிட்டு இருந்துச்சு. நான் என் பொண்ணை அதிலேருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போது அவன் பண்ண தப்புக்கு நான் அந்த குமரவேல் மேலே கேஸ் கொடுத்துருக்கான். அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். அவன் என் பொண்ணுக்கு பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். திரும்பவும் அவன் வருவான், அவன் கூட என் பொண்ணு போய் சேர்ந்து வாழ்வா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, ஓடி போயிட்டாங்க இப்படின்னு ஊரில் யாரும் பேசிக்கிட்டு தெரியாதீங்க, சரியா? உங்களுடைய டவுட் எல்லாம் இப்போ கிளியர் ஆகிடுச்சா? நான் இதை புரிய வைக்கணும்னு தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணேன். இனிமேல் அரசு விஷயத்தில் யாராச்சும் தலையிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்கள் மேலேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட அரசியுமே எதுக்காகப்பா இப்போ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் யாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைப்பா, நீங்கள் வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம், இந்த அசிங்கமும் அவமானமும் என்னால் தான்ப்பா உங்களுக்கு, இதை நானே அனுபவிச்சுக்கிறேன், நீங்கள் எதுக்காப்பா இவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நடந்தது என்னன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, வேணாப்பா அப்படின்னு இங்கே அரசி சொல்கிறாங்க. விடுமா, என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயார் இருக்கேன். இவங்க என்னம்மா இவங்க யார் எப்படி போனால் எனக்கு என்ன, இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் தலையிட மாட்டாங்க, யாரும் உன்னை இதை பற்றி எந்த விஷயமும் கேட்க மாட்டாங்க, அது போதாது அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து அரசிக்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு வண்டியிலேருந்து இறங்கி அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு இறங்கி வராங்க ஆட்டோக்காருக்கு. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே இங்கே கோமதி எதுக்காக இங்கே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என் பொண்ணு இனிமேல் அவமானப்படக்கூடாது அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக இப்படி அங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாண்டியன்கிட்ட. இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இங்கே இவர் சொன்ன விஷயத்த வச்சு இங்கே பயங்கர கோவத்தில் இருக்காங்க சக்திவேல். பார்த்தா நான் சொன்னதை தான் இப்போ நடந்திருக்கு போச்சா, என் குடும்பமானமே இப்போது காற்றுல பறக்குது. ஐயோ, இவருக்கு ஹெல்ப் பண்ண போய் என் மகன் இப்போ ஜெயிலில் இருக்கான், என் மகனுக்கு இப்போ ஊர் ஃபுல்லாக கெட்ட பேர், என் மகனும் நானும் இனிமேல் எப்படி அப்பத்தா தலை காட்டி நடக்க முடியும்? அத்தா நீ இது எல்லாம் மருமகனை என்னன்னு கேட்க மாட்டியா? நான் பேசினாதான் என் அண்ணனுக்கும் உனக்கும் கோவம் வந்துடுது, நான் எது பேசினாலே அது தப்புன்னு சொல்றீங்க நீங்க. இப்ப பாத்தியா என் மவனை பத்தி இந்த பாண்டிய இல்லாதது பொல்லாதமா சொல்லிக்கிட்டு திரிறான். ஏன் அவன் பொண்ணு எந்த தப்புமே பண்ணலையா? என் பையன் கூப்பிட்டவொடனே எதுக்காக அவள் வரணும்? அதெல்லாம் பாண்டியன் சொல்ல வேண்டியது தானே. அதெல்லாம் விட்டுட்டு என் பையனை மட்டுமே தப்பாக காட்டியிருக்கான். இந்த ஊர் உலகம் என் பையனை பற்றி என்ன நினைக்கும்? போதுமாண்ணே போதுமா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், காதில் கேட்டிருப்பீங்களே, நல்லா உங்களுக்கு குழுன்னு இருக்கா? இப்போ உங்களுக்கு குழுன்னு இருக்கா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் குமார் இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான். உங்களை என் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நாங்கள் 2 பேரும் உங்களுக்கு நல்ல விதம் நடக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணி இப்போ நாங்கள்லாம் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு சந்தோஷமான, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது போதும், நாங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதும் போதும் அப்படின்னு சொல்லி இங்கே சக்திவேல் கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேல் இருந்துக்கிட்டு அவன் ஊர் ஃபுல்லாக அலர்ன்ஸ் பண்ணதுக்கும் எனக்கும் என்னதான் சம்மந்தம் இருக்குது? நான் சொன்ன மாதிரி குமரவேலை நான் வெளியே கொண்டு வர போகிறேன், எந்த ஒரு தப்பு இல்லைன்னு நான் நிரூபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் நிரூபிக்கிங்க, அதுக்கப்புறம் வெளியில் வந்து என் பையன் எப்படி இந்த ஊரில் தலை நிமிர்ந்து நடக்க முடியும்? அதான் அந்த பாண்டியன் அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் பயங்கர கோவத்தோடு பேசிக்கிட்டு மாறியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேசுகிறாங்க. பார்த்தீங்களா உங்கள் மருமக என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறதுல என்ன
தப்பு இருக்குது? இப்போ குமரவேல் வெளியே வந்ததும் அவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? அவனுக்கு ஒரு நல்லது கெட்டது நாங்கள் எப்படி பண்ணி வைக்க முடியும்? இப்படி குமரவேலை பற்றி ஊர் ஃபுல்லாக அசிங்கமாக சொல்லி வச்சா யாராச்சும் என் பையனை கல்யாணம் பண்ணிக்க வருவாங்களா? அவ்வளோதான், என் பையனோட வாழ்க்கை போச்சு இல்லை? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் விடுடி, இவங்கக்கிட்ட எதுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்க? இவங்கக்கிட்ட எது பேசினாலையும் அவங்க மூத்த பிள்ளைக்கு தானே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தால் என்ன, நடக்கலைன்னா என்ன, அவ்வளோதான், போச்சு, குமாரோடைய வாழ்க்கை போச்சு. அவனுக்கு யாரும் இந்த ஊர் உலகத்தில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, அவனுக்கு கல்யாணமும் நடக்காது. மொத்தத்தில் அந்த பாண்டியன் குடும்பமும் சந்தோஷமாக இருக்குது. தோ இவரும் அவர் பொண்ணு குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பார். நாம் தாண்டி கஷ்டப்படுறது. வா நம்ம போய் குமரவேலை வெளியில் எடுக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கிட்ட பேசிட்டு சக்திவேல் அமைதியாக கிளம்பி போயிடுறாங்க. ஏன் அவன் ஏதோ புரிஞ்சிக்காமல் பேசிக்கிட்டு இருக்கானா முத்துவேலு, நீ அவனை எதுவும் தப்பாக நினச்சிக்காதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே அப்போ தான் வந்து பேசுகிறாங்க. முத்துவேல் எதுவுமே பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க. இப்போ வடிவு வந்துட்டு, ஏன் அத்தை இவங்க 2 பேரும் இப்படி பேசுகிறாங்க? தம்பி தான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இவர் மேலே கோவப்பட்டு பேசுகிறாங்க அப்படின்னா, இப்போது மாறியுமே இப்போ எதுக்காக அத்தை இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் குமரவேலு மேலே இருக்கிற பாசத்தில் தான், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுவும் இதில் தப்பாக நினச்சிக்க இல்லை அத்தை, ஆனால் எல்லாத்துக்கும் நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் எப்படி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிட்டு அங்கேருந்து அமைதியாக கிளம்பி போயிடுறாங்க. என்னுடைய இந்த இருக்க போகிற கொஞ்ச நாட்களில் இது எல்லாம் நான் அனுப்பி வைக்கணும்னு எனக்கு என்ன தலையெடுத்தா கடவுளே அப்படின்னு எங்கள் அப்பத்தான் ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. இப்போது இந்த பாண்டியன் வந்துட்டு வீட்டுக்கு அரசி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா இனி எந்த பிரச்சனையும் நடக்காது, நீ தலை நிமிர்ந்து இந்த ஊரில் நடக்கலாம் அப்படின்னு இங்கே அரசிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மாமா அரசிக்காக எவ்வளோ மாறிட்டாங்க அப்படின்னு மீனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா